நான் சரி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அம்மாட்ட சொன்னேன். அம்மா சொன்னாங்க, "வீட்டுக்கு வீடு துணி கடையும் பக்கத்துல அப்படி இப்படிமா இருக்கு. இங்க வச்சு துணி வியாபாரம் பார்க்க போறியா? ஒண்ணும் துணி வியாபாரம் பார்க்க முடியாது. அதெல்லாம் ரொம்ப சேல் ஆவாது மக்களே. நஷ்டம் தான் வரும்" அப்படின்னு. அப்போ எனக்கு வந்து சமையல், குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும். நான் ஐ லவ் குக்கிங் தான் சொல்லலாம். சமையல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சமையல் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா பண்ணுவேன். அப்பா, அம்மா சொன்னாங்க, "வேணா ஃபுட் டெலிவரி பண்ணலாம். பிரியாணி வச்சு வேணா கொண்டு குடுக்கலாம். அந்த மாரி பண்றியா?" அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்து. அதெல்லாம் எங்க அம்மாட்ட சொன்னேன். "சரி அப்படி வேணா பண்ணுமான்னேன்." மாரின்னு சொன்னேன். சரி சரி பார்ப்போம்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால இது என்னது நித்தீஷ், நம்ம வந்து சாப்பாடும் ரெடி பண்ணி வைக்கலாமா? அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். கேட்டியா? எங்க அம்மா சொன்ன ஐடியா வந்து இது. ஃபுட் டெலிவரி. வந்து அது வந்து சாப்பிடக்கூடிய மக்கள் அங்க பீச் பக்கத்துல இருந்து ரொம்ப பண்ணாத. அதுக்குன்னு ரொம்ப செலவெடுத்துலாம் பண்ணாத. சிம்பிளா. ஃபர்ஸ்ட்ல வந்து எங்க அம்மா சொன்னது, எங்க அம்மா எனக்கு சொன்னது. ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு 10 சாப்பாடு கொண்டு போய் பாரு. அதுக்குன்னு ரொம்ப ஹை லெவல் ரேட்லயும் இருக்கக்கூடாது. ரொம்ப உனக்கு என்ன சாப்பாடு தெரியுமோ, தக்காளி சாதம், தயிர் சாதம் அப்படி வச்சாலும் பிரச்சனை கிடையாது. அப்படி வச்சு டெலிவரி பண்ணி பாரு. அதுவும் நல்லாயிருக்கும் தம்பி. ஏன்னா பீச் பக்கத்தில அதெல்லாம் கிடையாது. யாராவது பசியா இருக்கக்கூடியவங்க மாங்காய் வாங்கி தின்னுட்டு இருக்கு. சரி ஒரு சாப்பாட வாங்கி சாப்பிட்டுறலாம். ரூ. 50 ரூ. 60 தானே இருக்கும். அப்படி வாங்கி சாப்பிட்டுறலாம்னு நெனைப்பாங்க. சத்தியமா அது கொஞ்சம் இதா தான் ஆகும். சாப்பாடு பண்றது.